வரப்போகிற நோம்புக்கு மட்டும் இல்லை, சும்மா காலங்களும் இந்த கஞ்சி செஞ்சு ஒரு முறை சரி செஞ்சு குடிச்சு பாருங்க. டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இந்த கஞ்சி வந்து அப்படி டேஸ்ட் இருந்தா சிக்கன் போட்டு, காய்கறி போட்டு செய்கிறதால அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முக்கியமா பச்சரிசி எல்லாம் தேவை. பச்சரிசி, நாட்டு பச்சரிசி, சம்பா இல்லாட்டி உங்களுக்கு பாஸ்மதி அரிசி எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி தான் எடுத்தேன், நாட்டு பச்சரிசி. 1 1/4 கப் அளவு. இது ஒரு 5, 6 பேர் குடிக்கிற அளவுக்கு போதும். இதோட வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கையால் நல்லா கலந்து இதை வந்து கழுவி எடுத்த போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு 2 மணித்தேரம் ஊறின போகிறோம். இந்த அரிசி போட்டு செஞ்சால் உங்களுக்கு டக்குன்னு கஞ்சி வெந்துடும். உங்களுக்கு இந்த கஞ்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறி தேவை. கேரட், பீன்ஸ், அடுத்தது சிக்கன் கொஞ்சம் தேவை. காய்கறியோடு சேர்த்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ரம்பையில முக்கியமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பூண்டு ஒரு 10, 12 உரித்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை வந்து இப்படி குட்டியாகவும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன கப்பில் போட்டு நல்லா அடித்து எடுத்துனேன். அப்படி அரைச்செடுத்த பிறகு இதை அப்படியே வச்சு இருக்கட்டும். இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் நான் எடுத்தேன். ப்ரெஷர் குக்கரில் டக்குன்னு வெந்துடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துனேன். 1 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துனேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரச்சல இதோட வந்து கடுகு 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரச்சு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இந்த காய்கறி எல்லாம் மிச்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா கஞ்சி போல ஆகாது. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி வரச்சல் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைண்டா இங்கேயும் பூண்டையும் நல்லா தட்டி அவங்களுக்கு போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரச்சல இதோட வந்து பூண்டு நாங்கள் உரிச்சு வச்சு இந்த பூண்டு இது முழுமனே சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்த பிறகு இதோட வந்து 2 பச்சை மிளகாய், ரம்பையில சேர்த்துக்கணும். முக்கியமாக இந்த கஞ்சிக்கு ரம்பையில சேர்க்குறது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ரம்பையில சேர்த்த பிறகு இதோட வந்து அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துட்டேன் மீடியம் சைஸ். தக்காளி எல்லாம் சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கணும். டக்குன்னு வதங்கிடும். இது வதங்குற டைமுக்கு நாங்கள் அரைச்சி வச்சிருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்ட அப்புறம் அடுத்து வந்து கேரட், பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கஞ்சோட சேர்ந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்தப்போ நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட நாங்கள் ஊற வச்சு இந்த அரிசி அதையும் இதோட சேர்த்துட வேண்டியதும். சேர்த்து நல்லா இது கலந்துட்ட அப்புறம் தண்ணி இதுக்கு வந்து நீங்கள் எந்த பவுல் அளந்தெடுக்கோ அதோட 2 1/2 கப் அளவு பவுல் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து உப்பையும் பார்த்து நீங்கள் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 6 விசில் போனால் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கும். இதுக்கு முக்கியமாக நீங்கள் 1ஆம் பால், 2ஆம் பால் ஒன்றுக்கும், 3ஆம் பால் வேறையாகவும் புழிஞ்சி வச்சுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். 6 விசில் போன பிறகு திறந்து பார்த்தேன். நல்லா அரிசி எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சுது. இப்போ இதை நல்லா இந்த ஹப்பியாலையும் எப்படி கடைஞ்சி விடையிலும் உங்களுக்கு இந்த மிக்ஸ் பண்ண இது ஒன்றும் தேவையில்லை. இந்த எப்படி கலந்துட்ட பிறகு தேங்காய் பால் ஊற்றின பிறகு 3ஆம் பாலையும் நான் ஊற்றிருந்தேன். ஏன்னா இது போதண்டத்தால் இதோட கொஞ்சம் முருங்கை இலை சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முருங்கை இலை அதோட கொஞ்சம் ரம்பை இலை சேர்த்த பிறகு இதை அப்படியே